ஷார்பன் பண்ணியிருக்கக்கூடிய அதே வேளையில் களம் திமுக வெர்சஸ் தாவேகா தான் அப்படின்னு வலியுறுத்தி சொல்கிறார். இன்னொன்று, அவர் தலைமையில் தான் கூட்டணி, முதலமைச்சர் வேட்பாளர் அவர் தான் அப்படின்னு ரீஇட்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. என்டிஏ கூட்டணிக்கு அவர் வர வாய்ப்பு இருக்கோ? கரூருக்கு முன்பு கரூருக்கு பின்பெல்லாம் அரசியல் மாறி இருக்குன்னு நம்ம எல்லாம் பேசினோம். இந்த நிலையில் முன்பு என்ன நிலைப்பாடோ பின்பும் அதே நிலைப்பாடு தான் அப்படின்னு அவங்க உறுதியாக நிற்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக களம் கரூருக்கு முன்னு பின்னு மாறி இருக்கு. ஆனால் கலா யதார்த்தத்துக்கு ஒரு முரணான ஒரு முடிவை விஜய் எடுத்திருக்கிறார். அப்படின்னா அதனுடைய விளைவு என்னவா இருக்குங்கிறத தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம பார்க்கணும். இப்போ இந்த ஒரு சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் அவர் பேசியிருக்கிறது முதல்ல எடுத்துக்கலாம். அவருக்கும், அதாவது தாவேகாவுக்கும் டிஎம்கேக்கு இடையில தான் போட்டி அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். பொதுவாக ரொம்ப ரீசெண்ட் டேஸா அந்த விதமா பேசுறதுங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் ஃபேஷனாக மாறி இருக்கிறது. இப்ப 2024 லோக்சபா எலெக்ஷன் அப்போ கூட அப்போ பிஜேபி மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை எங்களுக்கும் திமுகவுக்கு இடையில தான் போட்டி, ஏடிஎம்கே பிக்சர்லயே இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருந்தார். கடைசியில் ரிசல்ட் வந்தது. நம்பர் 2வா ஏடிஎம்கே தான் இருந்தது. நம்பர் 2வா கூட்டணின்னு பார்த்தாலும் ஏடிஎம்கே கூட்டணி தான் இருந்தது. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்படிங்கிறப்போ இவர் தனக்கும் டிஎம்கேக்கும் இடையில தான் போட்டி அப்படிங்கிறது தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக அவர் சொல்லுகிறார்னு எடுத்துக்கலாமே ஒழிய அது ரொம்ப சீரியஸா எடுத்துக்க முடியாது. இன்னொன்னு, அவருக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டு கிடைக்கும், எந்தெந்த கட்சிகளோட கூட்டணி அமைப்பார், இது எல்லாமே ஒரு ஹேஷியம் தான். இப்ப நான் அதை பற்றி ஒரு கருத்து இவ்வளவு பர்சன்டேஜ் கிடைக்கும் பாஜக கூட்டணி இல்ல அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. ஒரு 4 முன்ன போட்டி நான் அதை பத்தியே வரேன். நான் இன்னொன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நீங்க அந்த 2 பேருக்கு இடையில தான் போட்டிங்கிறது சொல்றேன். அதுல இவருக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டு கிடைக்குங்கிறதே தெரியாத நிலையில நான் நானும் எனக்கு அவருக்கும் தான் இடையில போட்டி அப்படிங்கிறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு நம்பிக்கையை ஊட்டக்கூடிய வார்த்தைகள், கேடர்ஸை உற்சாகப்படுத்துவதற்கான வார்த்தைகள். அதுக்கு மேல எதுவும் இல்லை. சரி, அதுக்கு அடுத்தது என்டிஏ சைட்லயும் அதே போல என்டிஏ சைட்ல ஒரு முயற்சி தொடர்ந்தது உண்மை. ஆனால் அவர் இப்போ அவர் தலைமையில தான் கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி தான் கூட்டணின்னு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப என்டிஏவுக்குள்ள இவர் வருகிற பாசிபிலிட்டி அப்படிங்கிறது ரூல்ட் அவுட் இன்னைக்கு இருக்கிற அந்த தீர்மானத்தின் அடிப்படையில். பட் அதே நேரத்துல என்டிஏ லீடர்ஸ் மத்தியிலே 2 ஸ்கூல் ஆஃப் தாட் உண்டு. ஒன்னு, என்டிஏவுக்குள்ள விஜய் வந்தால் ஒரு ஸ்வீப் இருக்கும், அதனால அவரை கொண்டு வரணும்னு நினைச்சவங்க உண்டு. அதே நேரத்தில் இன்னொரு ஸ்கூல் ஆஃப் தாட் என்டிஏவுக்குள்ள விஜய் வராமல் இருப்பதுதான் நல்லதுன்னு நினைச்சது உண்டு. அது எப்படிங்கறத சொல்றேன். இப்ப என்டிஏவுக்குள்ள வருகிறார்னா என்ன, பிஜேபி கூட்டணிக்குள்ள அவர் வர்றாருன்னு அர்த்தம். அப்படிங்கிறப்போ அவர் கூட சிறுபான்மையினர் ஓட்டு வராது. இப்போ அவர் என்டிஏவுக்குள்ள வராமல் இருந்தால் பெருமளவு சிறுபான்மையினர் ஓட்டு, குறிப்பா கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு 80% அளவுக்கு டிஎம்கே விட்டு விஜயை நோக்கி வருவதற்கு வாய்ப்பு உண்டு. முஸ்லிம்ஸ் ஓட்டுல முஸ்லிம் ஆடவர் நீங்களாக பெண்களுடைய ஓட்டு விஜயை நோக்கி வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால பெருமளவு முஸ்லிம்ஸ், அதாவது சிறுபான்மையினர் ஓட்டு விஜயை நோக்கி நகரும். இது டிஎம்கேயை பலவீனப்படுத்தும். ஏன்னா 2021 ஏடிஎம்கே கூட்டணிக்கும் டிஎம்கே கூட்டணிக்கு இடையிலான வித்தியாசம் வெறும் 4%. 2024 லோக்சபா எலெக்ஷனில் கிட்டத்தட்ட 4 to 5% தான் இந்த 2 கூட்டணிக்கு இடையில இருந்த வித்தியாசம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இதுல 2024 கூட்டணி நான் சொல்றது அப்போ ஏடிஎம்கேயும் பிஜேபி பிரிந்திருந்தாலும் நான் கூட்டி அதை வச்சு சொல்றேன். சோ இந்த மாதிரி இருக்கிறப்போ இங்க சிறுபான்மையினர் வாக்குகள் மோராலஸ் 10% இருக்கும். இப்ப 10%ல 7% இல்லாட்டி 8% டிஎம்கே இழக்கிறது என்றால் அதனால என்டிஏவுக்கு லாபம். அதனால விஜய தனியா போக விடுறதுதான் நல்லது அப்படின்னு கால்குலேட் பண்ணாங்க. இப்ப கூட எனக்கு என்ன வேற ஒரு சந்தேகம் உண்டு. ஒருவேளை விஜய் பிஜேபி அட்வைஸ்லயே எப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பாரோ அப்படிங்கிற ஒரு பார்வையும் எனக்கு உண்டு. ஏன்னா டாப் லெவல்ல என்ன எப்படி நடக்குதுன்னு தெரியாது. இப்ப விஜய் நீங்களே யோசிச்சு பாருங்க, விஜய் இப்ப பிஜேபி இருக்க கூட்டணிக்குள்ள வந்து விட்டார், சிறுபான்மையினர் ஓட்டு திரும்ப டிஎம்கே பக்கம் போயிடும். அது டிஎம்கேக்கு நன்மை பயப்பதாக இருக்கும். சிறுபான்மையினர் ஓட்டு டிஎம்கேக்கு தொடர்ந்து 100% கிடைத்துக் கொண்டிருக்கிற சிறுபான்மையினர் ஓட்டுல 50% அதுக்கு இல்லைன்னு ஆனால் கூட டிஎம்கே கூட்டணிக்கு ஏடிஎம்கே கூட்டணிக்கு இடையிலான வித்தியாசம் ரொம்ப குறைஞ்சிடும். எட்ஜ் ஓவர் என்டிஏவுக்கு தான். ரைட்.
என்ன கணக்கு இப்போ அரங்கேற போகுதுங்கிறத பார்க்கலாம். திரு விஜய் என்டிஏ கூட்டணி இல்லை அப்படிங்கிறத அவங்க தரப்பில் மறுத்திருப்பதாகவே இந்த பொதுக்குழு தீர்மானங்கள் கூறுகின்றன. திமுக மீதான அட்டாக்ஸை அவர் ஷார்பன் பண்ணுறார். ஸோ அவர் சொல்வது போல டிஎம்கே வெர்சஸ் டிவிகே என்பது தான் கள யதார்த்தமா அப்படிங்கிறதெல்லாம் வரக்கூடிய நாட்கள் சொல்ல ஆரம்பிக்கும். திரு ஸ்ரீனிவாஸ் சொல்லிட்டு பங்கேற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.